அனைத்து கட்சி சார்பாக தொடர் நல்லகண்ணையாவிற்கு நடைபெற்று கொண்டிருக்கும் இந்த இரங்கல் கூட்டத்திற்கு வருகை தந்துள்ள அனைத்து தோழர்களுக்கும் மக்கள் மன்றத்தின் சார்பாக வணக்கத்தை தெரியப்படுத்திக் கொள்கிறேன். தோழர்களே, மாவீரன் பகத்சிங் ஒரு விஷயத்தை கூறியிருக்கிறார். நான் வாழ்ந்தது 23 வயது வரைதான். அதாவது ஒருவேளை நான் நீண்ட காலம் வாழ்ந்திருந்தேன் என்றால் என்னிடம் இருக்கும் குறைபாடுகள், என்னிடம் இருக்கும் பலவீனங்கள், சபலங்கள், சஞ்சலங்கள் இவை அனைத்தும் இந்த மக்களுக்கு தெரிந்திருக்கும். இப்பொழுது இந்த குறுகிய காலகட்டத்தில் அது தெரிவதற்கு வாய்ப்பில்லாமல் போய்விட்டது என்று மிக உண்மையாக ஒரு சுய விமர்சனத்தை செய்துள்ளார் பகத்சிங். எல்லா மனிதர்களுக்கும் குறைகள் உண்டு. ஆனால் தொடர் நல்லகண்ண அவர்கள் 101 ஆண்டுகள் வாழ்ந்திருக்கிறார். இந்த 101 ஆண்டுகள் வாழ்ந்த அந்த மனிதரை நாம் எல்லோரும் போற்றுகிறோம். அவருடைய நேர்மை, அவருடைய எளிமை, தன்னை முன்னிறுத்தி கொள்ளாத பண்பு, இவை அனைத்தையும் எல்லோரும் அங்கீகரிக்கும் நிலைமைக்கு அந்த மனிதர் ஒரு மனிதராக வாழ்ந்திருக்கிறார். மக்கள் மன்றத்திற்கும் தொடர் நல்லகண்ணையாவிற்கும் பல்வேறு சந்தர்ப்பங்களில் அவர் எம்மிடத்திற்கு வந்திருக்கிறார். இங்க மக்கள் மன்ற பொது வாழ்வகத்தில் இருக்கும் தோழர்களுக்கு 3 இணையர்களுக்கு அவர் தலைமையில் திருமணம் நடைபெற்றிருக்கிறது. தோழர்களே, அது மட்டுமல்ல, தொடர் செங்கொடி இருந்தபோது அவரை எங்கே புதைக்க வேண்டும் என்ற கேள்வி எழுந்தது. எல்லா அமைப்புகளும் அந்த உடலை சென்னைக்கு கொண்டு போக வேண்டும் என்று வலியுறுத்திய போது அவர் சொன்னார், இல்லை, செங்கொடி பிறந்தது இந்த காஞ்சி மண், அவள் இங்கேதான் புதைக்கப்பட வேண்டும், அதுதான் சரியான முடிவாக இருக்கட்டும். ஆகையால் தோழர் மகேஷ் சொல்வது போல் காஞ்சிபுரம் இந்த மண்ணிலேயே புதையுங்கள் என்று அழுத்தம் திருத்தமாக தோழர் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் தோழர் திருமாவளவன் அவர்களிடம் எடுத்து சொன்னார். குளத்தூர் மணி தோழர் அவர்களும் அதற்கு உடன்பட்டார். அந்த வகையில் தான் செங்கொடியினுடைய உடல் காஞ்சிபுரத்தில் செங்கொடியூரில் புதைக்கப்பட்டது. தோழர்களே, அது மட்டுமல்ல தோழர்களே, தோழர் நாங்கள் புற்றுநோய் மருத்துவமனைக்கு செல்லும் பொழுது அங்கு இருக்கும் எம்பி ஒன்றை சொன்னார். அதாவது தோழருடைய மகள் மருத்துவர், நல்லகண்ணையா அவர்களுடைய மகள் ஒரு மருத்துவர். அவர் என்னோடு 20 ஆண்டுகளுக்கு மேலாக பணியாற்றி வந்துள்ளார். எந்த சூழலிலும் என்னுடைய அப்பா நல்லகண்ண அவர்கள் என்று அவர் சொன்னதே கிடையாது. அவருக்கு உடல்நிலை சரியில்லாத போது என்னிடம் விடுப்பு கேட்கும் பொழுதுதான் நான் அறிந்து கொண்டேன் அவருடைய தந்தை தான் தொடர் நல்லகண்ண அவர்கள் என்று. அந்த அளவிற்கு தொடர்களே ஒரு அங்கீகாரத்தை தன்னுடைய தந்தையின் மூலம் பெற வேண்டும் என்று அந்த மகள் நினைக்கவில்லை. அந்த வகையில் அவருடைய வளர்ப்பு இருந்திருக்கிறது தொடர்களே. அதாவது அவரை பற்றி பலரும் எழுதுகிறார்கள், அவருடைய எளிமை இப்படிப்பட்டது, அவருடைய நேர்மை இத்தகையது. அதாவது அரசு மருத்துவமனையில் அவர் தன்னுடைய நோய்க்கு சிகிச்சை பெறுகிறார். அப்பொழுது சிலர் எழுதுகிறார்கள், இதையெல்லாம் பெருமையாக எழுதுவதா? எப்பொழுதும் சில விமர்சகர்கள் இருந்து கொண்டே இருக்கிறார்கள். அது எளிமைக்கானது அல்லது தோழர்களே, வெறும் எளிமைக்கானது அல்ல, அது கொள்கை பிடிப்பு. நாம் எல்லோரும் சனாதன எதிர்ப்பு என்கிறோம், கார்ப்பரேட் எதிர்ப்பு என்கிறோம். கார்ப்பரேட் எதிர்ப்பு என்று சொல்லிவிட்டு நாம் அரசு மருத்துவமனைகளில் சிகிச்சை பெறாமல் தொட்டதுக்கெல்லாம் நாங்கள் அப்போலோவில் மருத்துவம் பார்ப்போம் என்று சொன்னால் எப்படி நம்மளுடைய கொள்கையை நாம் கடைபிடிக்கிறோம் என்றாகும். அந்த கேள்விக்கு அவரிடம் அந்த கொள்கை பிடிப்பு இருந்ததனால்தான் ஒவ்வொரு முறையும் அதில் அழுத்தம் திருத்தமாக அந்த உறுதியோடு அவர் இருந்திருக்கிறார் என்பதை நாம் உணர வேண்டும் தொடர்களே. வெறுமனே அது எளிமை நேர்மை என்று சுருக்கி விடக்கூடாது. அவருடைய வர்க்க அரசியலை பார்க்க வேண்டும். அவர் எந்த மக்களுக்காக 100 ஆண்டுகள் தொடர்ச்சியாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியில் இருந்தாரே, தொடர்ச்சியாக
அவர் இந்த உழைக்கும் வர்க்கத்திற்காக பாடுபட்டிருக்கிறார். சாதி எதிர்ப்பு, இயற்கை வளங்கள் சுரண்டலுக்கு எதிராக, மணல் கொள்ளைக்கு எதிராக தனி ஒரு மனிதனாக இருந்து போராடி இருக்கிறார். இந்த விஷயத்தை தான் நாம் முக்கியத்துவம் கொடுத்து பார்க்க வேண்டியிருக்கிறது. அது மட்டுமல்ல தோழர்களே, அவர் அம்பேத்கர் மணிமண்டபத்தில் ஒரு முறை நாங்கள் பார்க்கிறோம். ஒரு காதலர் தினம் அன்று எல்லோரும் கூடியிருக்கிறோம். மதியம் ஒரு 2 மணி, கடுமையான வெயில். அந்த வெயிலில் கூட வெறும் எலுமிச்சை சோறு தான் கொடுத்தாங்க. அந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த தோழர்கள் எலுமிச்சை சோறை கொடுக்குறாங்க. ஒரு முனகல் கூட கிடையாது தோழர்களே. அப்பொழுது அவருக்கு வயசு 94 இருக்கும் என்று நினைக்கிறேன். அந்த 94 வயதிலும் கொடுத்த அந்த எலுமிச்சை சோறு, அந்த ஒண்ணும் பெரிய ஒன்றுமே இல்லை, அதுல என்ன கூட இல்லை சரி வர. அந்த சோறை அமைதியாக அவ்வளவு மகிழ்ச்சியோடு எப்படி ஒரு மனிதரால் இப்படி ஒரு நேர்மையாக இப்படி ஒரு எளிமையாக வாழ முடிந்தது என்பது நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு உன்னதமான ஒரு விஷயமாக தோன்றுகிறது. இது போன்ற மனிதர்களை நாம் இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்த தோழர்களுக்கு உண்மையிலேயே தலைவர், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாவட்ட செயலாளர் சீனிவாச தோழர் அவர்களுக்கு உண்மையிலேயே நன்றியை சொல்கிறேன். ஏனென்றால் இந்த தலைவர்களை நாம் இளைய தலைமுறையிடம் கொண்டு சேர்க்க வேண்டியிருக்கிறது. இந்த இளைய தலைமுறை தக்கையாக இருக்கிறது. எந்த மதிப்பீடுகளும் இல்லை, ஆழமான அரசியல் இல்லை, யார் யாருக்கோ விசில் அடித்துக் கொண்டு இருக்கிறார்கள் தோழர்களே. ஆகையால் இந்த விஷயங்களை நாம் எடுத்து செல்ல வேண்டும். அவர் இந்திய விடுதலைக்காக போராடினார். அவர் அனுபவித்த கொடுமைகள் கொஞ்சம் நஞ்சம் அல்ல. நான் உண்மையில் நல்லகண்ணத்தோடர் மீது மிகுந்த ஒரு பாசமும் வந்தது எந்த சூழலில் என்றால், அந்த சம்பவத்தை கேள்விப்பட்டேன். அவருடைய மீசையில் இருக்கும் மயிர் எவ்வாறு ஒவ்வொன்றாக அந்த காவலர் பிடுங்கினார். அதிலிருந்து அவர் எப்படி ஒரு உறுதியேற்பை எடுத்தார். இந்த உழைக்கும் வர்க்கத்திற்கு விடுதலை கிடைக்கும் வரை நான் மீசை வைத்துக் கொள்ள மாட்டேன் என்று உறுதியாக இருந்த மனிதர் தொடர்களே. அந்த ஒரு தியாகம், அந்த ஒரு ஒடுக்குமுறைகளை தாங்கிக் கொள்ளக்கூடிய அந்த மனப்பக்குவம், எல்லோரையும் ஒரு பக்குவத்தோடு அணுகும் முறை, இவை அனைத்தையும் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அவர் விடுதலையை பெற்றுக் கொடுப்பதற்கு பல தியாகங்கள் செய்து அதன் மூலம் நாம் கிடைத்த உரிமைகளை நாம் அனுபவித்து வருகிறோம். அந்த உரிமைகளை நாம் பாதுகாக்கிறோமா என்பதுதான் இன்றைய கேள்வி. அத்தனை உரிமைகளையும் இழந்து, இன்று ஜனநாயகத்தை இழந்து நாம் பாசிசத்தை நோக்கி போய்கொண்டிருக்கிறோம் தோழர்களே. அதையும் நாம் இந்த நேரத்தில் சொல்கிறேன். பிரபாகர் போன்ற நபர்கள் சொல்கிறார்கள், நடக்கின்ற தேர்தல்கள் எதுவும் உண்மையாக நடைபெறுவதில்லை, அவ்வளவும் வாக்கு திருடு நடைபெறுகிறது. சிறுபான்மை மக்கள் மீது, குறிப்பாக கிறிஸ்தவர்களோ இஸ்லாமியர்களோ, நேற்று உச்ச நீதிமன்றம் என்ன சொன்னது என்றதை சற்று யோசித்து பாருங்கள். 32 உறுப்புலதான் எடுத்துட்டு போயிருக்காங்க உச்ச நீதிமன்றத்திற்கு. அஸ்ஸாம் முதல்வர் எப்படியெல்லாம் இஸ்லாமியர்களுக்கு எதிராக பேசினார் என்பதை எடுத்து சென்றால் இங்கே எல்லாம் இந்த வழக்கை பார்க்க முடியாது. நீங்கள் உயர் நீதிமன்றத்திற்கு எடுத்து செல்லுங்கள். உச்ச நீதிமன்றத்தை ஒரு அரசியல் போர்க்களமாக ஆக்காதீர்கள் என்று நீதிமன்ற தலைமை நீதிபதி கூறுகிறார். பொறுப்பற்ற முறையில் தொடர்களே, இதையெல்லாம் நாம் சிந்திக்க வேண்டும். போராட வேண்டியதற்கு நிறைய இருக்கிறது தொடர்களே. சிறுபான்மை மக்களாக இருக்கட்டும், தொழிலாளர்களுடைய உரிமைகளாக இருக்கட்டும், அத்தனை விஷயங்களிலும், கல்வி கொள்கையாக இருக்கட்டும், மொழி திணிப்பாக இருக்கட்டும், மாநில அதிகார பறிப்பாக இருக்கட்டும், நமக்கு தமிழக அரசு எவ்வாறு வஞ்சிக்கப்படுகிறது என்பதையெல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆகவே நாம் வெறும் கருத்தியல் ரீதியாக பேசிக் கொண்டிருந்தால் போதாது, களத்திற்கு இறங்க வேண்டும், போராட வேண்டும். இப்பொழுது எப்படி நாம் அனைத்து கட்சி சார்பாக களத்தில் இறங்குகிறோமோ அதே போல் நாம் இறங்க வேண்டியிருக்கிறது தோழர்களே. ஆகையால் இந்த ஒரு வேண்டுகோளை வைத்து முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.